ராம் ராம். ஸ்ரீ காமாட்சி விலாசே ஸ்நானகாலே பட்டனீயாக ஸ்லோகாக அப்படிங்கிறதுல நெக்ஸ்ட் ஸ்லோகா. விஸ்வகாரண நேத்ராட்யாம் ஸ்ரீமத் திரிபுரசுந்தரீம் பந்தகாசுர சம்ஹர்த்ரீம் காமாட்சீம் தாமஹம் பஜே. விஸ்வகாரண நேத்ராட்யாம் ஸ்ரீமத் திரிபுரசுந்தரீம் பந்தகாசுர சம்ஹர்த்ரீம் காமாட்சீம் தாம் அகம் பஜே. அகம் பஜே, நான் பஜிக்கிறேன், நான் தியானிக்கிறேன். ஐ டூ தியானம். ஆன் ஹூம்? யாரை தியானிக்கிறேன்? ஹூம் am I doing தியானம் ஆஃப்? தாம் காமாட்சீம் அகம் பஜே. நான் அந்த காமாட்சியை தியானிக்கிறேன். ஐ டூ தியானம் ஆன் தட் காமாட்சி. அந்த காமாட்சி எப்படி இருக்கா, ஹவுஸ் தட் காமாட்சி அப்படிங்கிறதுக்கு தான் மற்றதெல்லாம் அட்ஜெக்டிவ்ஸ். விஸ்வகாரண நேத்ராட்யாம் காமாட்சீம் பஜே, ஸ்ரீமத் திரிபுரசுந்தரீம் காமாட்சீம் பஜே, பந்தகாசுர சம்ஹர்த்ரீம் காமாட்சீம் தாம் காமாட்சீம் அகம் பஜே. அப்படிப்பட்ட காமாட்சியை நான் தியானிக்கிறேன். விஸ்வகாரண நேத்ராட்யாம், அம்பாள் கண்ணை இமைக்கிறது. அதாவது when she opens her eyes, சிருஷ்டி happens. when she closes, சம்ஹார பிரளய காலம் அப்படின்னு எல்லாம் லயமாயிடுறது. ஸோ அம்பாள் தன்னுடைய இமை திறப்பதுனாலும் மூடுவதனாலும் இந்த லோகங்களை சிருஷ்டிப்பதும் லயிப்பதும் பண்ணிட்டு இருக்கா, பிரளயத்தையும் பண்ணிட்டு இருக்கா. அதுதான் இந்த சஹஸ்ரநாமம் தெர் இஸ் அ நாமா, ரைட்? உன்மேஷ நிமிஷோத்பன்ன விபன்ன புவனாவலிஹி அப்படிங்கிறது இல்லையா? ஸோ when she opens her eyes, இட்ஸ் சிருஷ்டி. க்ளோஸ் பண்ணிட்டா எல்லாம் லயமாயிடுறது அப்படின்னு. ஸோ அப்படிப்பட்ட சச்ச காமாட்சி அகம் பஜே. மேலும் எப்படி இருக்கா? ஃபர்தர்மோர் ஹவு இஸ் ஷீ அப்படின்னாக்கா மகா திரிபுரசுந்தரீம், ஸ்ரீமத் திரிபுரசுந்தரீம் காமாட்சியும். அதாவது பிலாகாச ரூபமாக இருந்த அந்த பராசக்தி ஒரு ஸ்தூல ரூபம் எடுத்துட்டது. ஷி டுக் அ விக்கிரக ரூபம், ஹோல்டிங் என்ன? இக்ஷுதண்டா. மனோரூபேக்ஷு கோதண்டா சொல்கிறோம் இல்லையா? அது என்ன இக்ஷுதண்டம்னாக்க சுகர்கேன் கரும்பு வில்ல கையில் வச்சுண்டு, சுகர்கேன் போ இன் ஹர் ஹேண்ட். பஞ்ச தன்மாத்திர சாயகா என்ன வச்சுருக்கா? ஆரோஸ் புஷ்ப பானங்கள் வச்சுருக்கா. தென் ராகஸ்வரூப பாஷாட்யா குரோதாகாராங்குஷோஜ்வலா என்ன வச்சுருக்கா? இன் அதர் டூ ஹேண்ட்ஸ் ஷீ ஹேஸ் பாஷ அண்ட் அங்குஷ. ஸோ சச்ச காமாட்சி ஹூஸ் இன் த மகா திரிபுரசுந்தரி ரூபம். அதாவது அம்பிகை takes different ரூபம்ஸ் to do different காரியம்ஸ். So when she does different காரியம், நாமா is different. அவ்வளோதான். இங்க the same பராசக்தி is seen as மகா திரிபுரசுந்தரி and same பராசக்தி is seen as காமாட்சி. எப்படி? just as how ஒரு ஆத்துல in a house we see the lady of the house as a mother to her children, a wife to the husband, daughter to the parents, sister to her siblings. அதே தான், பட் different ரோல், ரைட்? ஸோ different, we are addressed by different labels. அவ்வளோதான். ஸோ here also same parashakti we see as Maha Tripura Sundari in one role. In another role we see her as Sri Kamakshi. அதாவது இங்கே அம்பாள் எதுக்கு திரிபுர சுந்தரி ரூபமாக எடுத்துன்னு வந்தா? அந்த பந்தகாசுரனை. அதனால தான் நெக்ஸ்ட் பாதத்தில் வாட் தேர் சேயிங், பந்தகாசுர சம்ஹர்த்ரி. நீ யாரு? யூ ஆர் த சம்ஹர்த்ரி. You did the vadham of Bandhakasura, who gave a lot of trouble to all the devas. Anala, to the one who did the vadham of Bandhakasura, Bandhakasuranai vadham seidavalai, appadipatta kamakshiyai, sacha kamakshi aham bhaje, naan bhajikkiren. Next shloka also we'll see. Parajanmadine kancham mahabhyantara margatah yorchayet tatra kamakshim koti puja phalam labhet tat phalotpanna கைவல்யம் சக்ருத் காமாட்சி சேவையா. பரா ஜன்மதினே காஞ்சியாம் மகா அபியந்தர மார்கதः யஹ அர்ச்சயேத் தத்ர காமாட்சீம் கோட்டி பூஜா பலம் லபேத் தத் பல உற்பன்ன கைவல்யம் சக்ருத் காமாட்சி சேவையா. இந்த ஸ்லோகத்தில் நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும். இந்த சக்தி வழிபாடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? சக்தி உபாசகஸ் ஆர் தேர். There are different margas by which this Shakti Upasana is done. Kaula Marga Tatpara Sevita, Samaya Achara Tatpara, இந்த மாதிரிலாம் இருக்குது. சமயாச்சாரம், கௌல மார்க்கம், இந்த மாதிரிலாம் இருக்குது. And there are also Sri Vidya Upasakas. அதாவது இந்த ஸ்ரீ சக்கர பூஜை, மேரு பூஜை அப்படிங்கிறதுல ஸ்ரீ வித்யா பூஜை is held very high in Shakti Upasanas. இதில் என்னன்னாக்கா, in these margams, அதாவது
தாந்திரிக் வே இஸ் தேர், வைதிக மார்க்கம் இருக்குது, நிறைய இருக்குது. அதில் என்ன பண்ணுவான்னாக்கா, இப்போது பாஹ்ய பூஜை வி ஆர் டூயிங். ஜென்ரலி வாட் வி சி இஸ் பாஹ்ய பூஜை. பாஹ்ய பூஜைனாக்கா என்ன? we have a vigraham, we do abhishekam to it, we do archana to it. அதாவது பாத்தியம் ஆசனம் இதெல்லாம் கொடுத்து தூப தீப நைவேத்தியம்னு பண்ணுறோம் இல்லையா, இது பாஹ்ய பூஜை. தெர் இஸ் அனதர் வே, அதாவது என்னன்னாக்கா இன்டர்னலாக பண்ணுறது. இன் அவர் ஷரீரம் தெர் ஆர் 6 சக்ராஸ் ஆர் தேர். இந்த குண்டலினி சக்திலாம் கேள்விப்படுறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இது. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் பாஹ்ய பூஜை தே டூ த சேம் திங் இன்டர்னலி. அதாவது இன் ஈச் சக்ரா தே பிரிங் அம்பிகை ஃப்ரம் த மூலாதார. So in Mooladhara they do one puja. Then they rise Ambika to the next chakra. Swadhisthana, Manipuraka. In the Mari, in each chakra she is brought and puja is done internally. That is, they internalize Sri Chakram. This Shariram is Sri Chakram and in each chakra Avarana puja they do and அப்படிதான் அம்பிகையை வழிபடுவா. This is one way. அது ஒரு மார்க்கம். அதாவது அதுதான் இங்கே சொல்கிறான் அபியந்தர மார்க்கத்தக அப்படின்னாக்கா இட் இஸ் அன் அந்தர்யாகம். இன்டர்னலைசிங் இட், வெளியில் இல்லை, எக்ஸ்டர்னலாக நோ பூஜை, இன்சைட் இட் செல்ஃப் ஒரு பூஜை நடக்கிறது. தட் இஸ் அ பாவம். ஹேவிங் த பாவம் தட் திஸ் ஷரீரம் அண்ட் த சக்ராஸ் ஆர் த ஸ்ரீ சக்கரம் அப்படின்னு சொல்லி த பூஜை ஹேப்பன்ஸ் வித்தின். ரைட், நவ் வி ஹாவ் திஸ் இன்ஃபர்மேஷன். நவ் வி வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். பராஜன்மதினே காஞ்சியாம், காஞ்சியில் யார் ஆவிர்பவமானா அப்படின்னாக்கா சூக்ஷ்மமான அந்த ஆகாஷ ரூபத்திலிருந்து பராசக்தியானவள் என்ன பண்ணா, திரிபுரசுந்தரி ரூபம் எடுத்துட்டா, திரிபுரசுந்தரி ரூபமாக ஆவிர்பவித்தாள் அப்படிங்கிறோம் இல்லையா. அதனால ஃப்ரம் தட் ஆகாஷ ரூபம், because we saw Bilakasham and Parashakti is there in that Bilakasham, Akasha Rupamaga Sukshmamana Akasha Rupam, and that Parashakti took the Rupam of Mahatrupasundari. She became Avirbhavam as Mahatrupasundari. Adhan solra. And Yaha Archayet, he who does Archana Abhyantara Margataha Abdinaka, we just saw, right? In each chakra, internally he does puja. Yaha Archayet, he who does Archana internally to this Kamakshi, Tatra Nakai Namlode Shariratla, Chakratla Onatlu Yeti. எவன் ஒருவன் பூஜிக்கிறானோ அந்த காமாட்சியை, he enjoys கோட்டி பூஜா பலம் லபேத். such a person enjoys the fruit of doing கோட்டி பூஜா, கோட்டி பூஜைகள் செய்த பலனை அடைவார்கள். ரைட்டு, இப்போ we are the subject matter, right? what will it give to us? நமக்கு அதுதானே ஃபர்ஸ்ட் கேள்வி. அதனால தத் பல உற்பன்ன கைவல்யம் சக்ருத் காமாட்சி சேவையா என்ன சொல்லிட்டாங்க அந்த. see what is the benefit of having koti puja palan? In the end everyone wants to be released from this janana marana chakram. We want moksha, which is kaivalyam. அப்படிங்கிற அந்த கைவல்ய பதவி is enjoyed. sakrit kamakshi sevaya ஒரு தரம், just once if we do kamakshi seva, by that one enjoys that கைவல்யம். ஜனன மரண சக்கரத்துலேருந்து ரிலீஸ் கிடச்சிரும். see நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னாக்கா, for each one of them ஒவ்வொருத்தருடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி அம்பாள் ஒரு மார்க்கம் வச்சிருப்பா அவளுக்கு. சரி, ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போ ஒரு கோயில் கட்டுறா அப்படின்னாக்க யாரால நிறைய டொனேஷன், whoever is able to give according to their capacity they will give. some people will donate more, some people can only donate இவ்வளோதான் கொடுக்க முடியும்னு வச்சிருப்பா, அதை கொடுப்பா. some people டொனேட் பண்ண முடியாது, அவளால் தானம் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுவா, வாலண்டியர் பண்ணுவா, ஃபிசிக்கலி தே வில் ஹெல்ப், சேவா பண்ணுவா. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும், பட் எல்லாருமே we are all equal. those who can give 100 rupees should give 100 rupees. those who can give 10 rupees only அப்படின்னாக்கா, the person who gave 10 rupees, the person who gave 100 rupees, depending on their shakti they gave இல்லையா. அப்போ அவளோட பலன் is equal. அவன் 10 rupees கொடுத்ததுனால அவனுக்கு கம்மி பலன் கிடையாது. அவனுக்கு 20 ரூபா தான் அவனுடைய சம்பாத்தியமே அப்படின்னாக்க 10 ரூபா கொடுத்தான் இல்லையா அந்த 20 ரூபாலேருந்து. ஸோ அவனுக்கு அது ஒரு பெரிய விஷயம். அந்த மாதிரி தான் we have to see this. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அம்பாள் has laid out a மார்க்க. whoever is able to do, அதாவது ஒரு குரு வச்சுண்டு இந்த மாதிரி மார்க்கத்தில் சில பேருக்கு ஜப்பம் இவ்வளோ ஆவர்த்தி பண்ணணும் இருக்கும், சில பேருக்கு கோயிலில் சேவை, கோயிலை தொடச்சி கோலம் போட்டாலே பெரிய இது. ஈக்குவல், இவாளுக்கெல்லாம் பலன் இஸ் ஈக்குவல். அதனால்
அந்த பலத்தினால கிடைக்கக்கூடிய அந்த கைவல்யம் இருக்கே, சக்ரித் காமாட்சி சேவையா தே வில் என்ஜாய். ஒரு தரம் ஒன் டைம் இஃப் தே டூ காமாட்சி சேவா தே என்ஜாய் கைவல்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்லோகம் இது. திருப்பியும் படிச்சுடுறேன். பராஜன்ம தினே காஞ்சியாம் மகாபியந்தர மார்கதா யோர்ச்சயே தத்ர காமாட்சியும் கோட்டி பூஜா பலம் லபேத் தத் பலோத்பன்ன கைவல்யம் சக்ரித் காமாட்சி சேவையா. ராம் ராம் ராம்.